Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1100 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி ஒரு கடவுள் அவன் பேரை நீக்கான்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேரை இது வரைக்கும் நமி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. How it is possibleன்னு கேட்டா ஆக்சுவலா அந்த பேர் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னு ஏகப்பட்ட குறிப்புகள் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே வரலாற்றுல இருந்து கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. ஆனா அவனுக்கான மக்கள் இருக்கிற வரைக்கும் அவனும் அழிய மாட்டான். இந்த உலகத்துல எல்லா பொருட்களுமே மக்கள் ஆசைப்படுறதுனால தான் கொண்டு வரப்படுது. அதே மாதிரி தான் டெவில் ஃப்ரூட்னு சொல்லும் போது இங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். இப்படி இங்க கதையை சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க லூஃபி பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாட்டு பண்ணி அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த டெவில் ஃப்ரூட் எல்லாமே மனுஷங்களோட இவாலுவேஷன் தான். ஒவ்வொரு பவர்ஸுமே மனித குலத்தோட ஏகப்பட்ட அம்சங்களை அது ரெப்ரசென்ட் பண்ணுது. சொல்லப்போனா இது ஒரு அன்நேச்சரான விஷயம் தானே. அதனாலதான் நேச்சரோட காடான கடலோட பனிஷ்மெண்டோட அவங்களுக்கு அது கிடைக்குது. நார்மல் மக்கள்லாம் ஒரு மாதிரினா பவர் யூசர்ஸ் எல்லாருமே வேற ஒரு ரியாலிட்டியில வாழ்வாங்க. இத கேட்க கேட்க இங்க நம்ம ஆளுகளுக்கு தூக்கி வாரி போடுது, அங்க சண்டையில அவனுங்க தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு முரட்டுத்தனமான சண்டை. இப்ப என்னன்னா கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு யோசிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா இந்த உலகமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுதான். என்ன கரெக்டாங்கிற மாதிரி கேட்பாரு. எல்லாம் மிரண்டு போய் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க பேசிட்டு இருப்பாங்க, அங்க அவனு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அத சென்டமாரோ வந்து பார்த்துட்டு செம்மையா கடுப்பாவான். ஆமா இது என்ன கவர்மெண்டாலும் பைரட்டும் சண்டை போட்டு விளையாடுற பிளே கிரவுண்டா, சைல்டிஷ் பைன்னு திட்டிட்டு இருப்பானா. அப்போ வேகாப்பங்கு போனை போட்டு வண்ட வண்டியா திட்டுவாரு, ஏன்டா இவ்வளவு லேட் பண்ணேன்னு. இப்ப என்னையா பண்ணணும், பைரட்ஸ் எல்லாருமே நம்மளோட எதிரிங்க, சைஃபர் போல ஆளுங்க நம்மளோட நண்பர்கள். இப்ப என்ன நான் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பைரட்ஸ பழுது கட்டணும் அவ்வளவுதானே. திரிக்க விட்டுறேன்பா. ஐயோ கூறுகட்ட முட்டா பையலே, சொல்றத முழுசா கேள்றா. CP0வோட டார்கெட்டே நான் தான், என்னைய கொல்ல போறியான்னு கேட்டவனே, அட கிறுக்கு கிழட்டு பையலே, கவர்மெண்ட் எதிர்த்து என்னையா பண்ணி தொலைஞ்சேன்னு கேட்பான். என்னைய மன்னிச்சிரு, நீ CP0வை எப்படியாச்சும் விரட்டி அடி, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாரா. பட் அப்படி பண்ணேன்னா என்னைய துரோகின்னு சொல்லுவாங்க யான்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஜிம்பை அவன மாதிரியே ஒரு சின்ன பையன் அங்க நின்னுட்டு இருக்க பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அட அதான் அந்த செரஃபிம். இங்க வேகாப்பங்கு, அட ஆமாப்பா நான் தெரியாம உங்ககிட்ட இந்த வேலையை சொல்லிட்டேன், உன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் நான் கண்டிப்பா கேட்டிருக்கணும். சென்டமாரு உன்னைய பாஸ்ட்ல பாவர்ட்டில இருந்து காப்பாத்தினதுக்காக நீ எனக்கு கடமைப்பட்டிருக்கே அப்படின்ட்டு பழைய விஷயத்த குத்தி காமிச்சவனே, யோ கிளவா இப்ப என்ன நீ பண்ணுன்னு சொல்லி பிரஷர் பண்றியா அப்படின்ட்டு செம கடுப்புல கேட்டுட்டு ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவன் டப்புன்னு CP0வை பார்த்துட்டு ஒரு லுக் விடுவான். அவங்களே ஜர்க்காவாங்க, இப்ப என்ன நம்ம கூட சண்டை போட போறானான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் கூட 3 செரஃபிம் இருக்காங்க, கண்டிப்பா டஃப் தான். அதனால இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்க ஒரு SBR யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஆளை காலி பண்ணா போதும், மிச்சம் இருக்கவங்க கிட்ட எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலான்னு அந்த SBR அனுப்பி விடுவாங்க. பட் என்ன இருந்தாலும் அது டெக்னாலஜி ஆச்சே, மனுஷன் இல்லையே. CP0 ஆளுங்க அட்டாக் பண்ண சொல்லி அனுப்புவாங்க, ஆனா சென்டமரு ஸ்டாப் பண்ண சொல்லி திருப்பி அந்த ஆபீசர்ஸ் அட்டாக் பண்ண சொல்லுவான். அடுத்த செகண்ட் திரும்பி அட்டாக் பண்ணுவாங்கணுமே, எல்லாம் தெரிச்சிருவாங்க. அப்படின்னா இப்ப அவங்க கிட்ட 4 பேர் இருக்காங்க, ஐ மீன் 4 செரஃபிம் இருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு டஃப் தான். மேட்டர் என்னன்னா சென்டமரு இவங்களுக்குன்னு வச்சிருந்த அத்தாரிட்டி சிப்பை ஓவர் ரைட் பண்ணிருக்கான். இப்போ பாசிபிஸ்டாஸ் எல்லாம் எப்படின்னா ஆர்டர் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணும், ஆனா அதுல பிரையாரிட்டி எதுன்னு பார்த்து தான் அதை ஃபாலோ பண்ணும். இப்போ அது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா யார் எடுத்துக்கோன்னா இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்லயே ஹையஸ்ட் ஆளுங்க யார் இருக்காங்க, 5 எல்டர்ஸ், அதுக்கப்புறம் வேகாபங்கு, அதுக்கப்புறம் இருக்கிறது சென்டமாரு, அதுக்கப்புறம் தான் CP0வே வருவாங்க. அதனாலதான் சென்டமாரு சொன்ன உடனே திரும்பி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ இவங்க என்ன பண்ணாலும் சரி, இவங்க கொடுக்கிற கமாண்ட அது எப்படியும் ஓவர் ரைட் பண்ணி திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணத்தான் செய்யும். கண்டிப்பா வேகாபங்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், சென்டமாருவும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இப்ப எதிர்த்து சண்டை போறது. அப்படின்னா 5 எல்டர்ஸ் கிட்ட சொல்லி இது அவங்க பக்கம் திருப்பி விட்டுலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவங்க இங்க வந்து டைரக்டா கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது இவங்க பக்கம் நின்னு சண்டை போடும். டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி சொன்னா இது கேட்காதுங்க. இத சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுமா, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இத அழிக்காம இப்ப விட்டா அது இவங்கள பழந்துரும், இவங்க அதை அழிச்சிட்டாங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ். ஏகப்பட்ட காசை போட்டு ரெடி பண்ணிருக்காங்க, அதனாலேயே என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல லுச்சி வேற கவர்மெண்டோட ஆர்டர் இல்லாம நம்ம லூஃபி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த சண்டை பாத்தீங்கன்னா தாறுமாறா போயிட்டு இருக்கும். லூஃபி வழக்கம் போல என்ஜாய் பண்ணி பொலந்து கட்டிட்டு இருப்பான், அட்டி ஒன்னு இட்டி மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சென்டமாரு பாத்தீங்கன்னா ஸ்டார்ஹேட்டோட ஆளுங்க எல்லாத்தையுமே கைட் பண்ணி வேக்கம் ராக்கெட்டுக்கு கொண்டு போக சொல்லி ஆர்டர் போடுவான். அதுக்கப்புறம் CP0 ஆளுங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களையும் ஃப்ரண்ட் லைன்ல நின்னு தடுக்கணுமாமா. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை அசைன் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. ஜிம்பையால நம்பவே முடியல. என்னன்னா அங்க இருக்க ஒவ்வொரு செரஃபிமும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 7 வார்லாட்ஸ்ங்க, அவங்கள ரிசம்பிள் பண்ற மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் இவன மாதிரியே ஒரு குளோனை ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் அவனுக்கு பெரிய ஹைலைட். CP0 ஒரு பிளான போட்டுட்டு இங்க வந்தாங்க, ஆனா அவங்க பிளான் மொத்தமா நாசமா போச்சு. எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. லூஃபியோட அட்டாக்க பாருங்க, லுச்சியா அட்டாக் பண்ண போகும்போது அவன் எஸ்கேப்
ஆனனால பையன் அங்க இருக்க மரத்துல போய் கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டான். திருப்பி அவன் ரிட்டர்ன் அட்டாக் பண்ணலான்ட்டு வரும்போது அந்த மரத்தையே யூஸ் பண்ணி ரிட்டர்ன் வந்து அடிப்பான் பாருங்க. ஈஸியா ஜெயிச்சலாம் நினைச்சான். ஆனா நம்ம பையன் பொல்லந்து கட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிப்பான் பாருங்க. அதுதான் இன்னும் காமெடியா இருக்கும். சென்டமருவ பார்த்துட்டு இனாப்பா தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சும்பானா. டேய் என்கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாம அவனோட வெப்பன் பேரை வச்சுதான் கூப்பிட்டுருப்பான் ஆக்ஸ்ன்னு. அதுவும் அவனுக்கு கடுப்பாகும். ஆனா வேகா பங்குக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறதுனால தான் சைலண்டா இருக்கான். அப்படி நீ அவரை காப்பாத்த ட்ரை பண்றீனா இங்க இருந்து உடனே கூப்பிட்டு போயிருப்பானா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவர் ஆல்ரெடி என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு, நான் பாத்துக்கிறேன்பா. இப்ப என்னன்னா அவனுக்கு லூஃபிய நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்ப அவன் கடலோட எம்பரர். ஏன்னா பைரட்ஸுங்க எல்லாம் எப்படி இருப்பானுங்க, நம்புற மாதிரியே பேசி அப்படியே ஏமாத்திட்டு போயிருவானுங்க. அதே மாதிரி இவனும் பண்ணிடுவானோன்னு ஒரு பீதி. எப்படி இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம் அந்த லுச்சி இருக்கானே அரக்குன்னு வந்து சென்டமாரு வயிற்றுலயே ஒரு போர்டு ஐ மீன் குத்தி கொன்னுட்டான். அப்படியே விழுந்து அங்கேயே செத்து போயிருவான். இத பார்த்துட்டு லூஃபிக்கு செம்ம கடுப்பாயிரும். அட மேட்டர் என்னன்னா இப்ப செரஃபிம் எல்லாமே இவனோட ஆர்டர்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதுங்க. இவன் தான் கமாண்டர், அதனால இவனோட ஃபாலோ பண்ணுதுங்க. இப்ப இவனை போட்டு தள்ளிட்டா இதுக்கப்புறம் கமாண்டர் பொசிஷன்ல இருக்கிறது யாரு? இவங்க தானே. அப்படி இல்லன்னா வேகா பங்க் வந்து சொல்லணும். அவன் வந்தான்னா அவனையும் போட்டு தள்ளிடுவாங்க. செம்மையா லுச்சி பிளான் பண்ணிருக்கான் பாத்தீங்களா. மொத்தத்துல இப்ப செரஃபிம் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கே வந்துருச்சு. இனி எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் நடக்க போற சண்டையில லூஃபி ஜெயிக்க போறானா இல்ல சண்டை போறாங்கிற பேர்ல அடி வாங்கி தோக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.